எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் அந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ் முடிஞ்சுது இல்லையா? அவங்களோடது ஒரு இது முடிஞ்சுது. நம்மளோடதுல முடிஞ்சிருச்சு. இப்போ அதில் இன்னும் சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. இந்த அசம்பிளி எலெக்ஷனில் 85.15% அந்த டேர்ன் அவுட் ஆகிருக்கு. தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனில் அந்த ஓட்டு அந்த இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 85% அந்த ரேஞ்சில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ புதுசாக இந்த விஜய் அவர் என்ட்ரி கொடுத்துருக்காருல, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் போடப்பட்டிருக்கு, சொல்லப்படுது. போலிங் அந்த இது இந்த தடவை எப்படின்னா ஹையஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்டோட அந்த எலக்ட்ரல் ஹிஸ்ட்ரியில் ஹையஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4.85 crore பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் 5.73 மொத்தமாக இருக்கிறதுல இவ்வளோ இதாக கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓட்டை. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஷார்ப் ரைஸ் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது லாஸ்ட்டு எலெக்ஷன் 2021 நடக்கும்போது ரெக்கார்ட் பண்ணப்பட்டது எவ்வளோன்னா 73.63% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்சல்யூட் டேர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்னா மாடஸ்ட் அந்த இது எவ்வளோன்னா 21.67 lakh மோர் எலக்டார்ஸ் இதில் டேர்ன் அப் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3.7% ரைஸு அது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் அசம்பிளியை காட்டிலும் அந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில் என்னென்னா 57 lakh நேம்ஸை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 6.29 crore இருக்கிறதுல 5.73 அதை எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் இந்த டோட்டலாக இந்த 5.73 crores வருது பாப்புலேஷன். அந்த இது ஓட்டரோட அந்த எண்ணிக்கை. இப்போ இறந்தவங்க, அப்புறம் அந்த ஓட்டர் வீடு மாறி போனவங்க, இல்லாட்டி அப்ராடுக்கு போனவங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் அப்படியே இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களோடதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு புதுசாக என்ட்ரி ஆனவங்களோடதெல்லாம் இதில் ரீப்ளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் கவுண்ட்டு எண்ணிக்கை பதிவு பெரிய அளவில் ஜாஸ்தியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 16 தொகுதிகள் சென்னையில் ரெக்கார்டு எவ்வளோ பண்ணப்பட்டிருக்குன்னா 23.6 lakh ஓட்ஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. டேர்ன் அவுட் எவ்வளோன்னா 83.7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஆகாது. இது ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கு ஹிஸ்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் டாப்பில் இருக்குது. 92.64 போலிங் அந்த இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக எந்த இடத்துல 41 பீப்புள் இறந்தாங்களோ, இந்த ஸ்டாம்பீடில் விஜயோட அந்த ரோட் ஷோ அந்த இதில் லாஸ்ட் இயர் இறந்தாங்களோ, அங்கே தான் அவ்வளோ ஓட்டு இதாகிருக்கு, பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம் இந்த மாதிரி இடங்கள்லாம் 90% பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் போலிங்கில் பிரிஸ்காக நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காலையில் 9 மணிக்கு 17% இருந்திருக்கு, ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஒரு 11 AM 37%, 3 o'clock 70% கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 82.24% 5 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 85 அந்த 6 o'clock அந்த டைமில் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் அவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் சில விஷயங்களும் பகிரப்பட்டிருக்கு. என்னென்னா இவிஎம் அந்த இதில் அந்த ஓட்டிங் பண்ணுற இடத்துல டென்ஷன் இருந்திருக்கு. அங்கே என்னென்னா அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன ஆயிருக்காங்கன்னா அட்டாக் பண்ணப்பட்டிருக்காரு. அது ஆர்மி ஆள்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்த இடம் எங்கன்னா மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே அந்த 2-3 அவரை பார்த்து யூனிஃபார்மில் இருக்கிறத பார்த்துட்டு 2-3 இடத்துல குத்தியிருக்கான். அவருக்கும் இன்ஜுரிஸ் ஆகியிருந்திருக்கு. நியர்பை ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இப்போ அவரோட கண்டிஷன் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்டிசிபேட்டிங் பார்ட்டிஸோடைய ஆட்களுக்கு நடுவில் அந்த இடத்துல ஒரு சில இடங்களில் ஸ்டேட்டில் அக்ராஸ் த ஸ்டேட்டில் கொஞ்சம் இது ஒரு சண்டைகள் மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. கிளாஷு
அப்புறம் வந்து அந்த அந்த எல்லாம் இவிஎம் அந்த மெஷினுமே வந்து கொஞ்சம் கிளிச்சு கொடுத்தது, அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பூத்தில். அப்புறம் வந்து அதை ஒரு ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மெஷினையே உடச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, அது சரியாகலைன்னு சொல்லியிருக்காங்க அந்த மெஷினு. அதில் 208 ஓட்டு பதிவாகி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வேறு மெஷினை வச்சு பண்ணியிருக்காங்க. பட் இது ரிட்ரீவ் பண்ண முடியுமா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. இது வந்து சமூக பொறுப்போடு நம்ம வந்து நடந்துக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுனால அந்த எப்படி அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும்போது அந்த ஆள் வந்து அப்படி பண்ணார் என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியல. இனிமேல் தான் தெரிய வரும் அதெல்லாம். ஒருத்தர் வந்து அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து ஓட்டு போடுற இடத்துல வந்து கேமராவை வச்சு ஃபோட்டோவோ ரீல்ஸோ வீடியோஸ் எதுவும் எடுக்கக்கூடாதுங்கிறது அது வந்து லா. அதுக்கு அகைன்ஸ்ட் அந்த வயலேட் பண்ணனால ஒருத்தர் அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூலிங் பார்ட்டிக்கும் அப்புறம் வந்து டிவிகேக்கும் இடையில நிறைய வந்து ப்ளேஸில் கிளாஷஸ் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதில் வந்து இந்த ஹார்பர் தொகுதி அப்படிங்கிற அந்த இதில் வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஜாஸ்தியாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யாருன்னா சேகர் பாபு அப்படிங்கிறவரும் அப்புறம் இந்த டிவிகே கேண்டிடேட் ஒருத்தர் அசோக் அப்படிங்கிறவரும் கிளாஷ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அங்கப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அந்த இடத்துல வந்து 2 பேரும் ப்ரெசண்ட்டாக இருந்திருக்காங்க. அப்போ தான் இது ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கு 2 பேருக்கும். அப்புறம் வந்து அது என்ன ஆயிருக்குன்னா மோதலில் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சப்போர்ட்டர்ஸு. இது வந்து போலீஸ் தான் குறுக்க போய் வந்து அதை இன்டர்வெயின் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. க்ரௌடெல்லாம் விலக்கி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நடக்கிறதுனால வந்து என்ன ஆகும்னா மற்றவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். மற்றவங்க ஓட்டு போடுற நேரம் இதனால் வந்து டைம் வந்து ப்ரிஷியஸ் இந்த நேரத்தில். அந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் டைமில் வந்து நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய எல்லா சிட்டிசனுடைய ஒரு கடமையும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 61 தலித்ஸ் வேங்கை வயல்லையும் 900 எஸ்சி நாங்குநேரி ஓட்டர்ஸும் பாய்காட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போலிங் அந்த இதில் எலெக்ஷனை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொட்டஸ்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்அடெக்வேட் பஸ் சர்வீசஸ் என்ன பண்ணியிருக்குன்னா அதனால் மக்கள் வந்து எங்கே பண்ணியிருக்காங்கன்னா சிட்டி டெர்மினஸில் வந்து ஓட்டு போட வந்தவங்கலாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தங்களுடைய கடமைகளை அவங்களால செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய கிளைம் வச்சுருக்காங்க அவங்க. வெனஸ்டே அன்றைக்கி நைட்டு கிளம்பாக்கம் கோயம்பேடு அந்த டெர்மினஸில் பஸ்ஸு வந்து மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. பஸ்ஸு வந்து வசதிகள் இல்லாதனால சில பேருக்கெலாம் வந்து ஸ்கூல் பஸ்ஸை யூஸ் பண்ணி அனுப்பி விட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு சில இடங்களில் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இவ்வளவு இடையூறுகளுக்கு நடுவில் ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. 5 வருஷம் கழிச்சு இது வந்து நடந்திருக்கு. இனி நெக்ஸ்ட்டு 10 டேஸில் நம்மளுக்கு ரிசல்ட்டும் வந்துடும். பார்க்கலாங்க என்ன ஏது அப்படிங்கிறது தான். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது சொல்கிறாங்க. ப்ரிடிக்டே பண்ண முடியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைக்கணும். நம்ம வந்து இறைவனை பிரார்த்திச்சுப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.